இதெல்லாமே we saw biology adaptations. இப்போ வந்து பாத்தீங்கன்னா population, so which means population attributes. இதுல இருந்து தான் நம்ம வந்து பார்க்க போறோம். So which means population attributes என்ன அர்த்தம், ஒரு population வந்து எதெல்லாமே வந்து டிபெண்ட் பண்ணி இருக்கும், சார்ந்து இருக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னு பாத்தீங்கன்னா we have these factors actually. So யார் யாரு, birth rate, death rate, sex ratio, age pyramid and population density. So population அப்படி ஒரு இடத்துல வந்து ஒரு பர்டிகுலர் ஏரியால ஒரு யூனிட் ஏரியால வந்து population இருக்குன்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா இது எல்லாத்தையுமே வந்து பேஸ் பண்ணி தான் it is going to happen இல்லையா. ஸோ என்ன நம்ம ஒன் பை ஒன்னா வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா birth rate. ஸோ birth rate எப்படி நம்ம டிஃபைன் பண்ணலாம் அப்படி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா yes ma, it's okay, Dishita, yes, fine. Next one பாத்தீங்கன்னா we are going to see the birth rate. So birth rate வந்து நான் எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா it refers to per capita births. அப்படியே என்ன அர்த்தம், ஒரு கொடுத்திருக்கிற ஒரு பர்டிகுலர் ஏரியால, தட் இஸ் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த கிளாஸ் ரூம் நான் எடுத்துக்கிறேன். இந்த கிளாஸ் ரூம்ல பாத்தீங்கன்னா ஒரு 1 hour அப்படின்ற கேப்ல வந்து எத்தனை பேர் இமேஜின் 20% இருக்காங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ அப்போ அந்த 1 hourல வந்து எத்தனை நியூ பர்த் இருக்க போகுது, ஸோ கொடுத்திருக்கிற இடத்துல கொடுத்திருக்கிற டைம்ல ஒரு பாப்புலேஷன் எவ்வளவு புதுசா பர்த் இருக்க போகுது அப்படின்றத நான் சொல்றதுதான் வந்து பாத்தீங்கன்னா we call them as the birth rate. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இங்க வந்து they have given the example of a pond. literally ஒரு பாண்ட்ல வந்து இருக்கக்கூடிய லோட்டஸ் கரை தான் வந்து கொடுத்திருக்காங்க. So which means எவ்வளவு ஒரு பாண்ட்ல வந்து ஒரு 20 லோட்டஸ் பிளான்ட்ஸ் இருந்தாச்சு, which means ஒரு இயர்ல 20 லோட்டஸ் பாண்ட்ஸ் இருந்துச்சுன்னு எடுத்துக்கலாம். So again அந்த இயர்லயே வந்து பாத்தீங்கன்னா through reproduction processல வந்து 8 நியூ லோட்டஸஸ் வந்து உருவாச்சு. ஸோ அதை எப்படி அந்த பர்த் ரேட் நான் கால்குலேட் பண்ண அப்படின்னு கேட்டீங்கன்னா which means 8 divided by 20. அப்ப 8 னா எது, புதுசா எனக்கு ரீப்ரொடியூஸ் ஆகக்கூடிய ஆஃப்ஸ்ப்ரிங் நான் 8 வந்து ஆட் பண்ணிக்கிறேன். சோ மொத்தமா எவ்வளவு பாப்புலேஷன்ல 20 பாப்புலேஷனுக்கு எனக்கு புதுசா 8 ஓட புது லோட்டஸ் வந்து எனக்கு கிடைச்சிருக்கு. சோ which means எப்படி இருக்கும், டிவைட் பண்ணும்போது it will be around the 0.4 offspring per lotus. சோ எப்படி கால்குலேட் பண்ண போறேன், எனக்கு கொடுத்திருக்கிற பாப்புலேஷன்ல ஒரு பர்టిక్యులர் இயர் ஆர் பர்టిక్యులர் டைம் பீரியட்ல வந்து எவ்வளவு புதுசா உயிரினங்கள் தோண போகுது அதை வச்சு தான் என்ன பண்ணுவேன், இந்த பர்த் ரேட்டை வந்து I am just going to calculate. Next one பாத்தீங்கன்னா death rate. So as usual same, it refers to the per capita death, which means எனக்கு ஒரு கொடுத்திருக்கிற period of timeல ஒரு கொடுத்திருக்கிற இடத்துல ஏற்கனவே இருக்கிற populationல எத்தனை டெத் ஆயிருக்கு அப்படின்றத வச்சு தான் என்ன பண்ண போறேன்னு கேட்டீங்கன்னா I'll be calculating the death rate. The same concept அதேதான். Next one பாத்தீங்கன்னா we are going to see about the sex ratio. So sex ratio அப்படின்னும்போது எப்படி இருக்கும், obviously male to female அப்படின்ற ஒரு கேட்டகரி எப்படிதான் இருக்கு. So நார்மலா வந்து பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு கொடுத்திருக்கிறது 60 to 40, which means 60:40 அப்படின்னு நான் சொல்லும் போது 60 ஃபீமேல்ஸ்க்கு வந்து 40 மேல்ஸ் தான் இருக்காங்க. ஒரு ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க. ஸோ அப்போ இந்த செக்ஸ் ரேஷியோ எப்படி சொல்ல, ஒரு மேல் ஃபீமேல் ஒரு அமௌண்ட் ஆஃப் மேல் ஒரு அமௌண்ட் ஆஃப் எத்தனை பேர் வந்து நம்ம ஈக்குவேட் பண்றோம் ஒரு கொடுத்திருக்கிற இடத்துல ஆர் கொடுத்திருக்கிற டைம், இதுதான் நம்ம என்ன சொல்வோம், we call them as the sex ratio. நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா ஏஜ் பிரமிட். ஸோ ஏஜ் பிரமிட் அகைன் ஒரு கொடுத்திருக்கிற பிளேஸ்ல ஒரு கொடுத்திருக்கிற டைம் பீரியட்ல இப்போ இந்த டயக்ராம் பாத்தீங்கன்னா can you see I have just divided, which means ஒரு சைடு வந்து நான் மேல்னு எடுத்துக்கிறேன், ஒரு சைடு வந்து நான் ஃபீமேலே எடுத்துக்கிறேன் எடுத்துக்கோ. எப்பவுமே நம்ம வந்து இந்த ஏஜ் பிரமிடை வந்து நம்ம எப்படி ஒரே சிங்கிள் பிக்சர்ல காட்டுற மாதிரி தான் இருக்கும். அந்த சிங்கிள் பிக்சரை நான் காட்டும் போதும் பாத்தீங்கன்னா லைக் போத் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ரெண்டுக்குமே நான் கம்பைன் பண்ணி தான் நான் வந்து காட்டியிருப்பேன். ஸோ ஏஜ் பிரமிட் என்ன அர்த்தம், ஒரு கொடுத்திருக்கிற பீரியட்ல ஒரு கொடுத்திருக்கிற பாப்புலேஷன் அமௌண்ட்ல வந்து எத்தனை பேர் எத்தனை பாய்ஸ் இருக்காங்க எத்தனை கேர்ள்ஸ் இருக்காங்க. பட் அபார்ட் ஃப்ரம் தட் அதுலயே வந்து பாத்தீங்கன்னா certain கேட்டகரிஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் லுக் அட் திஸ், ஒரு போஸ்ட் ரீப்ரொடக்டிவ் பீரியட்ல வந்து எத்தனை மேல் இருக்காங்க எத்தனை ஃபீமேல் இருக்காங்க, ரீப்ரொடக்டிவ் பீரியட்ல வந்து எத்தனை மேல் இருக்காங்க எத்தனை ஃபீமேல் இருக்காங்க, அண்ட் போஸ்ட் ரீப்ரொடக்டிவ் growth ஸ்டேட்டஸ்ல வந்து பாத்தீங்கன்னா எத்தனை மேல் எத்தனை ஃபீமேல். இதுதான் வந்து நம்ம which means ஒரு சிங்கிள் பிக்சர்லயே வந்து I am able to show, நான் என்ன காட்ட முடியும், மேல் அண்ட் ஃபீமேல் என்ன கம்பைன் பண்ணிட்டு இத்தனை இந்த பீரியட்ல பாத்தீங்கன்னா ஒரு கிளாஸ் ரூம் நான் எடுத்துக்கிறேன். ஒரு கிளாஸ் ரூம்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே ஒரு ஏஜ் இருக்கும்ன்றது கண்டிப்பா கிடையாது. some might be like plus or minus ஒரு 1 or 2 years கண்டிப்பா இருக்க போகுது, கரெக்ட்டா. சோ அத வச்சு கூட வந்து பாத்தீங்கன்னா what I can do, I can put a age pyramid. எப்படி ஒரு கிளாஸ் ரூம்ல பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் இருக்காங்க, பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் let's assume ஒரு 15 years இருக்கிற யார் இருக்காங்க, 15 குள்ள யார் இருக்காங்க, இல்ல 15 above யார் இருக்காங்க. சோ இந்த மாதிரி வச்சு I will be able to compare. இத நம்ம என்ன சொல்வோம்னு கேட்டீங்கன்னா ஏஜ் பிரமிட் அப்படின்னு சொல்வோம். சோ இதே வந்து பாத்தீங்கன்னா they have shown the growth actually. ஒன் எக்ஸ்பேண்டிங் ப்ராப்பர்ட்டில இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேபிள் எல்லாமே ஈக்குவலா இருக்குன்னு பார்த்தா டிக்ளைன் கம்மியாகிட்டே இருக்கு. ஸோ விச் மீன்ஸ் என்ன அர்த்தம், ரீப்ரொடக்டிவ்க்கும் போஸ்ட் ரீப்ரொடக்டிவ்க்கும் இல்லாட்டி ப்ரீ ரீப்ரொடக்டிவ் போஸ்ட் ரீப்ரொடக்டிவ் அண்ட் ரீப்ரொடக்டிவ் இந்த 3 பீரியடுக்குமே உள்ளக்கூடிய டிஃபரன்ஸை வந்து அவங்க கம்பேர் பண்ணி ஒரு 3 இமேஜா வந்து தே ஹேவ் கிவன். ஸோ இதுதான் வந்து சிம்பிள் ஏஜ் பிரமிட். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா population size and population density or population size or population density. இதை நம்ம வந்து எப்படி டினோட் பண்ணுவோம் or எந்த ஆல்பபெட் வச்சு டினோட் பண்ணுவோம்னு கேட்டீங்கன்னா by using the letter N. So again இதே நம்ம ஈஸியா வந்து கெஸ் பண்ண முடியும், which means the number of individuals of a species per unit area or a volume. Imagine ஒரு பாண்ட் எடுத்துக்கலாம்.
ஒரு பாண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரே டைப் ஆஃப் ஃபிஷஸ் தான் இருக்கும் நம்மளால சொல்ல முடியாது. ஸோ கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா டைனி ஃபிஷஸ் இருக்கும், அதோட கொஞ்சம் பிகர் சைஸஸ் ஃபிஷஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் நான் சொல்லும் போது ஒரு கொடுத்திருக்கிற ஒரு பர்டிகுலர் டைம் பீரியட்ல ஒரு கொடுத்திருக்கிற இடத்துல வந்து ஒரு பர்டிகுலர் ஸ்பீஷிஸ் எடுத்துக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து டைனி ஃபிஷஸ் எடுத்துக்கிறேன், நிறைய வெரைட்டி இருக்கு கரெக்டா, இல்லாட்டி ப்ரான்ஸ் நான் எடுத்துக்கிறேன், நிறைய ஃபிஷஸும் இருக்கு ப்ரான்ஸும் இருக்கு எடுத்துக்கிறேன். அப்போ அந்த கொடுத்திருக்கிற இடத்துல எனக்கு ப்ரான்ஸ் மட்டும் எவ்வளோ இருக்கு, ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்ல இருக்கும் கரெக்டா. ஸோ அதை நான் காட்டுறதா என்ன சொல்வேன்னா பாப்புலேஷன். ஏன்னா அந்த பாண்ட்ல நிறைய வெரைட்டி ஆஃப் ஃபிஷஸ் இருக்க போது ஒரே ஒரு இண்டிவிஜுவலை மட்டும் நான் வந்து கால்குலேட் பண்ண போறேன் சரியா. So this is what we call them as population size or population density, which is nothing but number of individuals of ஒரு பர்டிகுலர் இண்டிவிஜுவல் பத்தி நான் கால்குலேட் பண்ண போறேன் per unit area. ஒரு பர்டிகுலர் ஏரியால மட்டும் நான் கால்குலேட் பண்ண போறேன் or a particular period of time. Next one பாத்தீங்கன்னா we are going to see again. இப்போ ரெண்டு எக்ஸாம்பிள் நம்ம கொடுத்திருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா we have two different cases நான் எடுத்துக்கிறேன். One is going to be relative population density, another one is going to be indirect estimation. சரி, இப்போ இந்த relative population density என்னன்னு கேட்டீங்கன்னா which is nothing but without knowing the absolute population density. For example, இப்போ இந்த மீன் கரையை எடுத்துக்கலாம். இப்போ வந்து நமக்கு தெரியும் ஒரு கடலுக்கு வந்து மீன் பிடிக்க போறாங்க. கடல்ல வந்து மீன் பிடிக்க போனாங்கன்னா நம்ம எப்படி தெரியும் ஃபுல் எவ்வளவு கடலே வந்து அவ்வளவு பெருசா இருக்கும், அதுல நிறைய வெரைட்டி ஆஃப் ஃபிஷஸ் இருக்கும். அது வந்து ஒரு பர்டிகுலர் வெரைட்டி மட்டும் எனக்கு எவ்வளவு இருக்குன்னு என்னால கணக்கெடுப்பு நடத்தணும் or if I'm going to countனா கண்டிப்பா நம்மளால முடியாத விஷயம். பட் இதுல வேற விதமா நான் எப்படி அப்ராக்சிமேட்டா நான் கவுண்ட் பண்ண முடியும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா நான் வந்து அப்படியே வலையை வீசும் போது வாட் வில் ஹேப்பன், நான் எந்த இடத்துல வலையை வீசுறேனோ அந்த இடத்துல எனக்கு ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் ஆஃப் ஃபிஷ் மட்டும் கிடைக்குதா. ஓகே, அப்ப எப்படி சொல்வேன், ஓகே இந்த இடத்துல இந்த ஃபிஷஸ் வந்து இவ்வளவுதான் இருக்கு, அப்ப கடல் ஓகே இந்த ஒரு ஏரியா நான் கால்குலேட் பண்ணும்போது இவ்வளவு ஃபிஷஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்னால ஓரளவுக்கு ஒரு கணக்கு எடுக்க முடியும். which is nothing is not approximate also. இப்படி கன்ஃபார்மா இவ்வளவுதான் இருக்கும், கடல் ஃபுல்லா எனக்கு இந்த மீன் இவ்வளவு வகைகள் தான் இருக்குன்னு சொல்லி எனக்கு கன்ஃபார்மா சொல்லவே முடியாது. I'll be just doing the calculation without doing like ஒரு கன்ஃபார்ம் இல்லாத ஒரு ஸ்டேட்ல தான் நான் சொல்றேன். இதுக்கு போய் நம்ம என்ன சொல்வோம், ரிலேஷன் பாப்புலேஷன் டென்சிட்டி. இப்போ நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா இன்டைரக்ட் எஸ்டிமேஷன். இப்போ நான் முன்னாடி சொன்ன கதை வந்து பாத்தீங்கன்னா ஃபிஷஸ்க்கு, ஏன்னா கடலே அவ்வளவு பெருசா இல்ல, ஃபிஷஸ் நிறைய வெரைட்டி இருக்கும். சரி, இன்னொரு சின்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஒரு ஃபாரஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா அடிக்கடி வந்து நியூஸ் எல்லாம் போடுவாங்க, கணக்கெடுப்பு நடத்துறாங்க. புலிகள் காப்பகத்துல வந்து ஒரு டைகர் சாங்சுரி, ஒரு டைகர் ரிசர்வ் ஏரியால வந்து எவ்வளவு டைகர் இருக்கு, இந்த மாதிரி ஒரு கணக்கெடுப்பு நடத்துறாங்கன்னா நான் வந்து போயிட்டு ஐ வில் நாட் பி ஏபிள் டு கவுண்ட். சோ நான் என்ன பண்றேன் அப்படின்னு நான் கேட்டேன்னா ஐ வில் டூ ஒரு ரெண்டு விஷயங்கள் நான் பண்ணுவேன். ஒண்ணு வந்து அதோட பாஸ் லைக் பா பிரின்ஸை வச்சு ஓகே இந்த பா பிரின்ஸ் வந்து எத்தனை அனிமல்ஸ் ஓடுது அப்படின்னு சொல்லிட்டு அப்ராக்சிமேட்டா ஓகே இத்தனை இருக்கும்னு சொல்லிட்டு என்னால வந்து ஓரளவுக்கு கெஸ் பண்ண முடியும். அப்படி இல்லாட்டி அவங்களோட வேஸ்ட் லைக் ஃபீக்கல் மேட்டர்ஸ், அந்த ஷிட் எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, எக்ஸ்கிரீட், அதை வச்சுட்டு ஓகே இங்க எல்லாம் இருக்கு, ஸோ ஐ பி ஏபிள் டு ஓகே இந்த இத்தனை புலிகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்னால வந்து ஓரளவுக்கு ஐ பி ஏபிள் டு ஜட்ஜ். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இன்டைரக்ட் எஸ்டிமேஷன். there's a difference actually. ஒரு இவ்ளோ பெரிய இடத்துல நிறைய ஃபிஷஸ், நான் பர்டிகுலர் ஃபிஷஸ் மட்டும் எவ்வளவு இருக்குன்னா வலை வீசி போடுறேன், அந்த வலையில வந்து அந்த இடத்துல மட்டும் எவ்வளவு வகைகள் வருது அதை வச்சு நான் கால்குலேட் பண்ணி மொத்த அளவுக்கு ஓரளவுக்கு அப்ராக்சிமேட் எனக்கு கொடுக்க முடியும். அப்படி இல்லாட்டி ஒண்ணு வந்து அவங்களோட பாப்ரன்ஸ், இப்போ ஃபாரஸ்ட் ஏரியாலாம் பாத்தீங்கன்னா ரிசர்வ் ஏரியாலாம் பாத்தீங்கன்னா அவங்க பாப்ரன்ஸ் வச்சு இந்த வேஸ்ட் எக்ஸ்கிரீட்டை வச்சுட்டு ஐ வில் பி கால்குலேட் நதிங் பட் ஒரு எப்படி சொல்றது ஒரு இன்டைரக்டான ஒரு எஸ்டிமேஷன் பொறுத்து ஐ கேன் டூ தட். நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா பாப்புலேஷன் growth. பாப்புலேஷன் growth ஒரு ஏரியால எடுத்துக்கிறான்னு பாத்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் ஏரியால அந்த ஏரியால வந்து பாப்புலேஷன் எப்பவுமே எதை பேஸ் பண்ணி டிபெண்ட் ஆயிருக்கும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா பை ஃபுட் அவைலபிலிட்டி, predation pressure and weather. இந்த மாதிரிலாம் வந்து they are going to be some of the factors. Food availability, imagine ஒரு ஏரியால வந்து ரொம்ப அபெண்டன்டான ஒரு ஃபுட் ரிசோர்ஸ் இருக்கு. ஸோ அபெண்டன்டான எனக்கு ஃபுட் ரிசோர்ஸ் எப்படி இமேஜின் ஒரு கிளாஸ் ரூம் நான் எடுத்துக்கிறேன். இந்த கிளாஸ் ரூம்ல வந்து அதோட கெப்பாசிட்டியே வந்து only 20 மெம்பர்ஸ் அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். அந்த 20 மெம்பர்ஸ்க்கு எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு இமேஜின் ஒரு 60 மெம்பர்ஸ்க்கு தேவையான ட்ரிபிள் அமௌண்ட் எனக்கு தேவையான ஃபுட் ஃபுல்லாமே ரிசர்வ்ல நான் வச்சிருக்கேன். அப்ப பாத்தீங்கன்னா அந்த ஃபுட்டுக்கு வந்து கண்டிப்பா there is not going to be any competition. கரெக்டா, ஏன்னா அளவுக்கு அதிகமா விட எனக்கு போதுமா ட்ரிபிள் the times I have the food, எனக்கு ரிசோர்ஸ் நல்லா அளவுக்கு அதிகமாவே இருக்கு. ஸோ கண்டிப்பா இல்ல எந்த பிரச்சனையும் இருக்க போறது இல்ல. இமேஜின் அதே கிளாஸ் ரூம்ல 20 மெம்பர்ஸ் கெப்பாசிட்டி உள்ள ஒரு கிளாஸ் ரூம்ல எனக்கு இருக்கிற ரிசோர்ஸோ வந்து பாத்தீங்கன்னா 10 மெம்பருக்கான ரிசோர்ஸ் ஃபுட் தான் எனக்கு வந்து பிரசென்ட் ஆயிருக்கு அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். அப்போ வாட் வில் ஹேப்பன், கண்டிப்பா அந்த ஃபுட் ரிசோர்ஸ்க்கு வந்து சண்டை வரப்போகுது. கரெக்டா, அதுல சண்டை வரப்போகுது அப்படின்னும் போது some only might be able to survive, சிலர் வந்து சர்வைவ் ஆக மாட்டாங்க. கரெக்டா, ஸோ which means survival of the fittest அப்படின்னு சொல்லி நமக்கு அது which ஒரு ஆர்கானிசம் வந்து ஒரு என்விரான்மெண்ட்ல எப்படி சர்வைவ் பண்ண அவங்களால வந்து ஃபைட் பண்ண முடிஞ்சதுன்னா அந்த என்விரான்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் பண்ண முடிஞ்சுக்கிட்டா மட்டும் தான் they will be able to survive இல்லையா. ஸோ survival of the fittest concept இது எல்லாமே வந்து இது கீழே வந்துடும். ஸோ which means ஒரு பாப்புலேஷன் வந்து வளர்றதும் சரி, அது இன்க்ரீஸ் ஆகுறதும் சரி, டிக்ரீஸ் ஆகுறதும் சரி, சில ஃபேக்டர்ஸ் வச்சு அதுல ஒன் ஆஃப் த ஃபேக்டர்ஸ் பாத்தீங்கன்னா ஃபுட் அவைலபிலிட்டி. நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா
predation pressure predation predators பத்தி நம்ம வந்து பேசுவோம். சரி, imagine ஒரு forest எடுத்துக்கிறேன். ஒரு forestல வந்து let us talk about a particular species of plant மட்டும் எடுத்துக்கிறேன். ஒரு cactus அப்படின்னு எடுத்துக்கிறேன். அந்த cactus வந்து டார்கெட் பண்ணக்கூடிய predators வந்து இல்லாத வரைக்கும் what will happen? That particular cactus will keep on growing. கண்டிப்பா அந்த காடு மொத்தத்தையுமே வந்து சூழ்ந்துரும். இல்ல அந்த cactus வந்து டார்கெட் பண்ணி சாப்பிடக்கூடிய animals இருக்கிற வரைக்கும் கண்டிப்பா அதோட population will keep on increasing. ஆனா அந்த predators இருந்துச்சுன்னா what will happen? அவனோட population வந்து கண்டிப்பா கம்மியாகிட்டே இருக்கும் இல்லையா? So ஒரு இடத்தோட population வந்து will obviously also depend upon the predation pressure also. Next one பாத்தீங்கன்னா weather. So weather climatic conditions. யோசிச்சு பாருங்க, இப்போ நம்ம இந்த போலார் பேர் இதெல்லாம் பாக்குறோம். அவங்க எடுத்துட்டு போய் நீங்க டெசர்ட்ல விட்டுட்டு சர்வை பண்ணுங்க அப்படின்னா will they be able to survive? கண்டிப்பா முடியாது. அவங்களோட பாடி கண்டிஷன் எதுக்கு அடாப்ட் பண்ணிக்க முடியுமோ அப்படின்னா மட்டும் தான் சர்வை பண்ண முடியும், ரைட்? சோ ஒரு பாப்புலேஷனோட growth வந்து 3 important factors பேஸ் பண்ணி தான் இருக்கும். This is nothing but food availability, predation pressure and weather. Next one பாத்தீங்கன்னா the 4 basic process that fluctuate the population density. So population density என்ன அர்த்தம்? எவ்வளவு population ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து எவ்வளவு amount of population இருக்கு. அந்த population நான் சொன்ன மாதிரி 3 different factors பேஸ் பண்ணி இருக்கும்போது and again it can fluctuate also. கண்டிப்பா ஏத்தோ இறக்கம் இருக்க செஞ்சுட்டே தான் இருக்கும். So நான் வெறும் ஃபுட் மட்டும் இருக்கு, எனக்கு தேவையான predator இது இருக்கு and at same time like தேவையான climate எல்லாமே பக்காவா இருக்கு, அது மட்டும் இருந்தா போதுமா? சில factors பேஸ் பண்ணி they can fluctuate, which means they can either increase or decrease also. அப்படி ஒரு 4 factor யார் அப்படி நம்ம கேட்டோம்னா we have natality which is denoted by the alphabet B. Next we have mortality which is denoted by the alphabet D. Next we have immigration which is denoted by the alphabet I. அதுக்கப்புறம் emigration which is denoted by the alphabet E. First இது என்னன்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி I'll tell you one hint. Natality and immigration இது ரெண்டுமே வந்து ஜாஸ்தியா இருந்துச்சுன்னா கண்டிப்பா population growthமே எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா will be keeping on increasing. சரியா? யாரு natality and immigration ரெண்டுமே ஜாஸ்தி இருந்துச்சுன்னா the population will be keeping on increasing. அப்படியே mortality and emigration ரெண்டுமே வந்து ஜாஸ்தி ஆச்சுன்னா the population is decreasing அப்படின்றது தான் அர்த்தம். சரி, இப்போ வந்து நம்ம கான்செப்ட் குள்ள போலாம். Now let us see what is this natality, mortality, emigration என்னன்னு சொல்லி பார்க்கலாம். So natality பாத்தீங்கன்னா I already told you denoted by the alphabet B, which is nothing but the number of birds in a population during a given period. So கண்டிப்பா obviously ஒரு இடத்துல வந்து ஒரு கொடுக்கப்பட்ட டைம் பீரியட்ல ஒரு 2 hours எத்தனை குழந்தைங்க பிறக்குது அப்படின்னு எடுத்துக்கிறேன்னு பாத்தீங்கன்னா we call them as natality. Next one direct natality அடுத்து moving on for immigration. Immigration என்ன அப்படி நீங்க கேட்டீங்கன்னா which means the number of individuals of the same species that have come into the habitat, which means ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து மொழிபெயர்த்து வருவாங்க. கரெக்ட்டா? இமிகிரேஷன் நம்ம இத வந்து லைக் ஃபாரின்லாம் குழந்தை வேர்ட்ஸ் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இமிகிரேஷன், எமிகிரேஷன், ஏர்போர்ட்ல இந்த வார்த்தை நமக்கு ரொம்ப ஃபெமிலியரா இருக்கும், ரைட்? சோ இமிகிரேஷன் அர்த்தம் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அவங்க புதுசா வராங்க. சரியா? அப்ப என்ன ஆகும்? ஆல்ரெடி இந்த இடத்துல வந்து some amount or 50 members இருக்காங்க அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். புதுசா ஒரு 10 மெம்பர் வராங்க அப்படின்னும் போது இந்த இமிகிரேஷன் ப்ராசஸ்ல what is going to happen? கண்டிப்பா the population is going to increase. கரெக்ட்டா? so the natality இன்கிரிமென்ட் காட்டுது, immigration இன்கிரிமென்ட் காட்டுது. இது ரெண்டுமே இன்க்ரீஸ் ஆச்சு என்ன சொல்லலாம்? population obviously has kept on increasing. natality is nothing but ஒரு birth rate, புதுசா குழந்தை பிறந்துகிட்டே இருக்கு. இதெல்லாம் ஜாஸ்தியா இருந்துச்சுன்னா கண்டிப்பா population will also increase. Whereas if I talk about this mortality and emigration, mortality ன்னு கேட்டீங்கன்னா number of death, natality னா number of birth rate, natality னா number of death ஒரு population in a given period of time. So கண்டிப்பா யோசிச்சு பாருங்களேன், ஒரு given ஒரு 2 hoursல வந்து இவ்ளோ டெத், ஒரு இமேஜின் 3-4 டெத் ஆகி போயிடுச்சு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா கண்டிப்பா என்ன, அந்த கொடுத்திருக்கிற ஏரியால அந்த கொடுத்திருக்கிற டைம் பீரியட்ல the population has decreased. கரெக்ட்டா? ஒரு 20 தான் அந்த பாப்புலேஷன் கொள்ளளவு கெபாசிட்டி அப்படின்னு எடுத்துக்கும் போது ஒரு 4 டெத் ஆகி போச்சுன்னா கண்டிப்பா it will keep on decreasing. அதே மாதிரி எமிகிரேஷன் என்ன அர்த்தம்னா கொடுத்திருக்கிற இடத்துல இருந்து I am just moving on to other place. அப்ப என்ன ஆகுது? இப்போ இமேஜின் இப்போ A, B ரெண்டு ஊர் இருக்கு. A ல வந்து பாத்தீங்கன்னா total population is 20. அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா A ல இருந்து ஒரு 4 members they are moving to B place. அப்ப என்ன ஆயிடும்? ஆட்டோமேட்டிக்கா A ல வந்து the population obviously going to decrease. கரெக்ட்டா? so அப்ப mortality and emigration ரெண்டுமே ஜாஸ்தி ஆச்சுன்னா what is going to happen? The total number of population will be increasing. Whereas natality and immigration ஜாஸ்தி ஆச்சுன்னா the total number of population will be keeping on increasing. இந்த ஒரு ரெண்டு விஷயத்தை நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். And apart from these இந்த ஒரு terms இல்ல formulas எல்லாம் கொடுத்திருப்பாங்க, you have to remember. இதுல வந்து பாத்தீங்கன்னா we already know
n is the population density. நான் population எப்படி மென்ஷன் பண்றேன்னு கேட்டீங்கன்னா n அப்படின்ற alphabet வச்சு I'm going to mention. இதை நான் எப்படி calculate பண்றேன்? I'm going to calculate the population density over a given period of time. ஒரு particular period of timeல எனக்கு population எவ்வளவு density இருக்கு ஒரு particular placeல அப்படி நான் calculate பண்ணணும்னு கேட்டீங்கன்னா n of t plus 1 which is nothing but nt plus bracket of b plus I minus d plus e. இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். We know what is this b, we know what is this I, what is d and what is e. கரெக்ட்டா? நம்ம சொல்லுங்க பார்க்கலாம். What is this b? இப்பதான் பார்த்தோம். Natality. And what is this I? Immigration. நான் எல்லாம் சொன்னேன். கரெக்ட்டா? Immigration and natality. இது d plus e நம்ம என்ன பார்த்தோம்? This is nothing but mortality and emigration. இதை ரெண்டுத்தையும் நான் ஆட் பண்ணி மைனஸ் பண்ணும்போது டைப் பண்ண கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா I will be able to get the population density. இந்த பாயிண்ட் நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன். Natality and immigration increase na the population density will also be increasing. சரியா? இதை நம்ம வந்து மறக்கவே கூடாது. Next one பாத்தீங்கன்னா we are going to see about the growth models. So for population வந்து பாத்தீங்கன்னா சில growth models இருக்கு. We have the exponential growth and next we have is the logistic growth. So ரெண்டு விதமான growth வந்து பார்க்கலாம். First what do you mean by exponential growth? இந்த வார்த்தை exponential நம்ம மேத்ஸ்ல வந்து கேள்விப்பட்டிருப்போம். கரெக்ட்டா? What is exponential? Power. Okay, exponential power. சரி, fine. Okay. Any other answers? Exponential growth க்கு exponential என்ன அர்த்தம்? Yes, any idea? ஒரு பேசிக்கான ஒரு definition at least. ஒரு rapid growth அப்படின்னு நான் சொல்லலாமா? It's nothing but ஒரு rapid அளவுக்கு அதிகமான ஒரு growth, ஒரு rapid ஆன growth அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். Yes, very good. Unlimited growth, rapid growth, these things can be told. Yes, very good. So இப்போ இந்த exponential growthல பாத்தீங்கன்னா imagine நமக்கு வந்து ஒரு நான் ஏற்கனவே ஸ்டார்டிங்லேயே சொன்ன எக்ஸாம்பிள் தான். இப்போ இந்த கிளாஸ் ரூம்லேயே வந்து ஒரு 20 மெம்பர்ஸ் இருக்கிற இடத்துல I am having the food resource for 60 மெம்பர்ஸ்க்கு தேவையான food resource இருக்கு. But the capacity is only 20. அப்ப என்ன அர்த்தம்? Triple times I am having enough food resource. கரெக்ட்டா? அப்ப அந்த இடத்துல என்ன நடக்க போகுது? There is no fight for survival because they have more than enough. They can keep on growing, which means ஒரு பர்சனோட இண்டிவிஜுவல் கெப்பாசிட்டி நமக்கு ஓப்பனா தெரியும். கண்டிப்பா யோசிச்சு பாருங்க. எனக்கு இருக்கிற ஃபுட் இருக்கு. I don't have any issues. So அப்ப என்னோட ஓப்பன் டேலண்ட் சூப்பரா காட்ட முடியும். I can keep on growing perfectly. Right? அப்ப இதுதான் வந்து பாத்தீங்கன்னா we call them as exponential growth where the resource is very huge. அளவுக்கு அதிகமா ரிசோர்ஸ் இருக்கிறதுனால that particular person or the particular organism will be able to exhibit themselves very clearly. சரியா? இதுவே we have some actually இதுக்கே நான் வந்து பாத்தீங்கன்னா we have ஒரு ஃபார்முலா மாதிரி எடுத்துக்கலாம். So population size நான் டினோட் பண்றேன் n அப்படின்னு சொல்லி டினோட் பண்ண போறேன். So what about next? இதை நான் எப்படி கால்குலேட் பண்ண போறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா which is nothing but b minus d into n. நம்மளுக்கு n நல்லாவே தெரியும். So exponential growth எப்படி கால்குலேட் பண்ண போறேன்? b minus d into n. எனக்கு b என்னன்னு தெரியும் which is nothing but birth rate, d nothing but the death rate and எனக்கு நல்லாவே தெரியும் population. இதை நான் பண்ணி கால்குலேட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா I will be getting it is nothing but இது பாத்தீங்கன்னா நான் instead of b minus d க்கு நான் என்ன ஆல்பபெட் சப்ஸ்டிட்யூட் பண்றேன்னு கேட்டீங்கன்னா r அப்படின ஒரு ஆல்பபெட் வச்சு சப்ஸ்டிட்யூட் பண்றேன். I'll tell you what is that r also. சரியா? So p minus d க்கு என்ன ஆல்பபெட் சப்ஸ்டிட்யூட் பண்றேன்? நான் r என்ற ஆல்பபெட் நான் சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கிட்டேன். I'll be getting so dn by dt is equal to r இந்த b பண்ணி போட்டுக்கிறேன் r போட்டுக்கிறேன் and r into n. இப்போ நம்ம எடுத்துக்கிட்டோம்னா we should know what is that r, right? Because we know the other terms everything. இப்போ r எப்படி டிஃபைன் பண்ண அப்படின்னு கேட்டீங்கன்னா there is nothing but the intrinsic rate of natural increase. கரெக்ட்டா? இப்போ natural increase அப்படின்னு சொல்லும்போது ஒரு கொடுத்திருக்கிற ஏரியா ஒரு கொடுத்திருக்கிற பர்టిక్యులர் பாப்புலேஷன்ல சுத்தி இருக்கிற biotic as well as abiotic factors also will be contributing. Agreed? யோசிச்சு பாருங்க. நான் வெறும் ஃபுட் பத்தி மட்டும் நான் பேசிட்டேன் ஒரு கொடுத்திருக்கிற இடத்துல. ஆனா அந்த கொடுத்திருக்கிற இடத்துல போதுமான அளவுக்கு ஆக்சிஜன் சப்ளை இல்ல. யோசிச்சு பாருங்க. I have enough food but oxygen supply இல்லாட்டி will they be able to survive? இருக்கிறவங்க கூட யாரும் சர்வை பண்ண முடியாது. So ஒரு ஆர்கானிசம் சர்வை பண்ணனும்னா the both abiotic and biotic factors also has to contribute. சரியா? So அத நம்ம சொல்ற R intrinsic rate of natural increase அப்படினு சொல்லிட்டு I am just dividing. Next one பாத்தீங்கன்னா the integral form. First normally I just calculate. நம்ம என்ன calculate பண்ணோம்? We calculated the what? Exponential growth வச்சு நான் calculate பண்ண வச்சு during a particular period of time that is dn by dt நான் வந்து போட்டு calculate பண்ணிட்டேன். Next one பாத்தீங்கன்னா I am going to calculate the integral form of the exponential growth. That one literally you have learned in your maths also integral form integration எல்லாம் படிச்சிருப்பீங்க. Anyway just learn this formula at least. So which is nothing but n to the base t is equal to no e to the power of rt. இந்த எக்ஸாம்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த formulas you have to remember என்னன்னு கண்டிப்பா வந்து கேட்பாங்க. So just memorize safer side. nt பாத்தீங்கன்னா population density after the time t. Next we have no which is nothing but
population density at time ஒரு particular time ஸ்டார்டிங்ல இருந்து எவ்வளவு இருக்கு அந்த population ஸ்டார்டிங் டைம்ல எவ்வளவு population இருக்கு as the days or time kept on increasing அதுக்கப்புறம் population எவ்வளவு increase ஆயிருக்கு இது எல்லாத்தையுமே நான் வந்து போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா just now we saw intrinsic rate of natural increase. நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா we have the E logarithm, you know the value, right? So E ஓட வேல்யூ நான் போட்டுட்டு I am just going to substitute. நான் சிம்பிளா போடணும்னா இந்த வேல்யூ ஃபர்ஸ்ட் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். So nt is equal to and the base O e to the power of rt. எதுன்னு கேட்டீங்கன்னா integral form of exponential growth. ரெண்டு ஃபார்முலாஸ் இருக்கு நம்ம எக்ஸாம்பிள் பார்த்திருக்கோம். Just remember. Next one பாத்தீங்கன்னா we are going to see about the logistic growth. ஃபர்ஸ்ட் கான்செப்ட்ல நம்ம என்ன பார்த்தோம்? அளவுக்கு அதிகமான ரிசோர்ஸ் இருக்கு, பிரச்சனை இல்ல, they can survive for as long as they can want. ஆனா இந்த லாஜிஸ்டிக் growthல ரிசோர்ஸ் வந்து அளவுக்கு அதிகமா இருக்க போறது இல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி ஒரு 20 மெம்பர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு கிளாஸ் ரூம்ல I have food resource enough only for 10 members. What will happen? They literally fight to survive. எனக்கு யாரு ஃபர்ஸ்ட் வராங்களோ முந்திக்கிட்டு வராங்க, who's having the capacity, who's the strongest, இந்த மாதிரி கதை எல்லாமே everything is going to contribute. At last fittest, யாரு ஃபிட்டா இருக்காங்க, survival of the fittest only, they will be able to reproduce and they will be able to survive. இதான் நம்ம என்ன சொல்றோம்? Logistic growth அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருக்கோம். Next we have an important term, carrying capacity, which is denoted by the alphabet K. So carrying capacity ன்னு கேட்டீங்கன்னா imagine in a given habitat has enough resource to support a maximum possible number beyond which no further growth is possible. கரெக்ட்டா? இப்ப அதே கதைதா கிளாஸ் ரூம்ல வந்து 20 மெம்பர்ஸ் இருக்காங்க. அப்பனா என்ன அர்த்தம்? 10 மெம்பர்ஸ்க்கு மட்டும் தான் I have the food resource means what is the meaning? Only 10 persons can survive. கரெக்ட்டா? அதுக்கு மேல சர்வே பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களா? But there is another possibility also. இப்ப அந்த 10 மெம்பர்ஸ் இருக்கிற ஃபுட்ட பாதியா எடுத்தாங்கன்னா they can survive a little bit longer, right? அது நம்ம என்ன சொல்றோம்? Carrying capacity, which is denoted by the alphabet K. சரி, இப்போ வந்து பாத்தீங்கன்னா லீவ் இதுல வந்து we have a graph மாதிரி காமிச்சிருக்கேன். Why I'm showing this graph ன்னு கேட்டீங்கன்னா இந்த logistic growthல we have some like 3 different phases வந்து நமக்கு இருக்கு. We have the lag phase, phase of acceleration, deceleration, and we have the asymptote. சரி, lag phase அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு ப்ராஜெக்ட் நான் ஸ்டார்ட் பண்ண போறேன் அப்படின்னு எடுத்துக்கிறேன். or else நான் வந்து ஒரு செடி வளர்க்க போறேன். ஒரு கார்டன்ல நான் செடி வளர்க்க போறேன்னா இனிஷியலா ஒரு growth எப்படி இருக்கும்? கொஞ்சம் ஸ்லோவா தான் இருக்கும். பட் அட்லீஸ்ட் டைம் த ஜெர்மினேட் ஆகிற வரைக்கும் இதெல்லாம் எனக்கு வந்து டைம் கொஞ்சம் ஸ்லோவா தான் இருக்க போகுது. பட் as the days passes by what will happen? சடனா growth வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். பட் ஆஃப்டர் அகைன் அந்த இன்க்ரீஸ் ஆன பீரியடுக்கு அப்புறம் what will happen? growth வந்து ஸ்டேபிளைஸ் ஆயிடும். there is not going to be any more growth. ஒரு யூனிஃபார்மிட்டியா இருக்க போகுது. கரெக்ட்டா? அதுதான் என்ன சொல்றேன்? lag phase. அப்ப எனக்கு இனிஷியலா ஸ்லோவா தான் இந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். பட் ஆஃப்டர் சம் டைம் suddenly we can see an increase in the growth rate. Again after some time there is no growth, it will become stable. இதுதான் நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா 3 different, ஒரு sudden slow, again you can see here the stable இருக்கிற process. இதுதான் வந்து நம்ம பாத்தீங்கன்னா alphabetல ஒரு இதுல வந்து we have denoted it. So இதுக்கு பேர் நம்ம என்ன சொல்வோம்னு கேட்டீங்கன்னா this type of population growth is called as Berholz-Pearl logistic growth. தெரியுதா? Berholz-Pearl logistic growth, which means first கம்மியா இருக்கும், சடனா ஜாஸ்தியாகுது, after that they will be stable. ஓகேவா? இத நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். And again இங்க also we have one formula, which means the Berholz-Pearl logistic growth எப்படி டினோட் பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா dn by dt is nothing but the population density ஒரு particular period of timeல எவ்வளவு இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா this calculated by small r n k minus n by k. இப்போ இல்ல பாத்தீங்கன்னா we know what is n. என்ன அர்த்தம்? Population density per time. Next we have r. r யாரு? Intrinsic rate of natural increase. Next we have the k, carrying capacity. Just now I told you what is this carrying capacity also. இதெல்லாம் நான் போட்டு calculate பண்ணனா எனக்கு யார் கிடைப்பா? இந்த Berholz-Pearl logistic growth அப்படின்றவங்க வந்து we will be able to find. இதெல்லாம் இந்த விஷயம் கேட்டீங்கன்னா இது வரைக்கும் you have to remember the formulas. அவ்வளவுதான். அந்த equations நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டா because இதுல இருந்து mostly அப்படி தான் papers questions வந்து கேக்குற மாதிரி இருக்கும். Next we are going to see about the life history of variation. What is a variation? Variation என்னதுமா? Change. Very good. Any other answers? Variation என்ன? What are the types of variation? If you remember நம்ம மெண்டலோட classல, that is inheritance conceptல variation வந்து I think mutation. So what is mutation, Shweta? Yes, I agree answer. நான் agree பண்ணிக்கிறேன். What is mutation? There will be change in base pairs of DNA. Yes, very good. There will be change in some base pairs of DNA. சரி, again இந்த variation வார்த்தையை நான் எடுத்துக்கிறேனே. நம்ம variation வந்து I think I taught you some nearly 2 types of variation நான் சொல்லி கொடுத்தேன். If you remember in that Mendel's topic, inheritance.
principles of inheritance la I thought you like nearly 2 types of variation na solli koduthapen. Does anyone remember? Somatic variation and gametic variation. அப்படியும் இல்லாட்டி I told one another name. This is also called as acquired traits, inherited traits. ஞாபகம் இருக்கா? No. யாருக்கா வேற யாருக்கா ஞாபகம் இருக்கா? Acquired traits, inherited traits. What do you mean by acquired? Acquired என்னது? What is acquired people? Acquired அர்த்தம் தான் நான் கேட்டேன். Yes. Shweta, சொல்லுமா. It is, we get it after birth, irregularity or we get it after birth, not சரி. Okay. specific. Okay. So which means ஒரு example நான் கொடுக்கிறேன். Accidental scars. நமக்கு accident அடிபட்டுருச்சு. I'm getting a scar. Can it be inherited to the next generation? No. Because it is not going to alter my gene or DNA. ஒரு tissue level மட்டும் தான் changes இருக்க போகுது. That kind of traits we call them as acquired traits, or the other name of acquired traits we call them as somatic variation, which cannot be inherited to the next generation. Gametic variation பாத்தீங்கன்னா it can be inherited. For example, like diabetes எடுத்துக்கலாம், eye color, hair color, everything can be inherited. இதெல்லாம் எதுக்குள்ள கொண்டு வருவோம்? Gametic variation is also called as inherited traits. சரி, இப்போ இந்த variation லைஃப் ஹிஸ்டரி நம்ம எடுத்து பார்த்தோம்னு பாத்தீங்கன்னா சில ஆர்கானிசம்ஸ் வந்து plants எடுத்துக்கலாம் ஸ்பெசிஃபிக்கா. Till they எப்படி year ஃபுல்லாமே they will keep on producing new plants. சில plants பாத்தீங்கன்னா வெறும் ஒரு பர்టిక్యులர் சீசனுக்கு மட்டும் தான் they will be able to reproduce. பாத்தீங்கன்னா ஒரு winter seasonல மட்டும் தான் காய் காய்ப்பாங்க. அதுக்கு அப்புறம் they won't be able to do anything. அதுக்கு அப்புறம் பார்த்தா அடுத்த winter வரைக்கும் we have to plant again. இத நம்ம ஆல்ரெடி பாத்துறோம் ஏற்கனவே. சில animals பாத்தீங்கன்னா again maximize to their reproduce fitness or Darwin's fitness, which means என்ன அர்த்தம்? சில பேர் லைஃப் லாங் ஒரே ஒரு வாட்டி மட்டும் ரீப்ரொடியூஸ் பண்ற மாதிரி இருப்பாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த ரீப்ரொடக்ஷன் பீரியட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எலிஃபண்ட்ஸ்க்கு எடுத்துக்கலாம், மந்த்ஸ் கணக்குல ஜாஸ்தி, லைக் 18 months கிட்ட பார்த்திருப்போம். ஹியூமன் பீயிங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 8 to 9 months. So it will keep on changing. ஒரு ஆர்கானிசம்க்கு எத்தனை பீரியட் இருக்கட்டும், ஆர்எல்ஸ் லைக் எத்தனை டைம் ரீப்ரொடியூஸ் பண்றாங்க, ஈவன் சைஸ் பாத்தீங்கன்னா நம்ம எலிஃபண்டோட குட்டி எப்படி இருக்கும், நம்ம ஹியூமன் பீயிங்ஸோட கொஞ்சம் பெருசா இருக்கும், ரைட்? நம்ம ஹியூமன்ஸ் கொஞ்சம் சின்னதா இருப்பாங்க. And what about the rats எல்லாம் குட்டி குட்டியா இருக்கும், ரைட்? So they will keep on changing, right? இத நம்ம பாத்தீங்கன்னா history of variation இத நம்ம வந்து பார்க்க போறோம். So which means first population பொறுத்த வரைக்கும் population interaction. So interaction அர்த்தம், which means I am going to communicate, கரெக்ட்டா? ஒரு like for imagine ஒரு ஆர்கானிசம், இப்போ நான் வந்து ஒரு ஹியூமன் பீயிங் இருக்கேன்னா நான் இன்னொரு அனிமல் இல்லாட்டி ஒரு அனிமல் டு இன்னொரு அனிமல் எப்படி கம்யூனிகேட் பண்ணிக்கலாம்? இட் கேன் பி லைக் டிஃபரெண்ட் வேஸ். ஃபார் எக்ஸாம்பிள் அது நல்ல முறையில தான் இருக்குன்னு அவசியம் இல்லை. தே கேன் ஃபைட் ஆல்சோ. தே கேன் இப்போ நம்ம நியூஸ் எல்லாம் பாக்குறோம். நம்ம எல்லாருக்குமே தெரியும் நேச்சராவே எப்படி இருக்கணும், ஒரு எலியும் பூனையும் சண்டை போடும் அப்படின்றது தான் நேச்சர். பட் நீங்க நியூஸ் நிறைய பார்க்கலாம், எலியும் பூனையும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்குன்ற மாதிரி போஸ்ட் நம்ம பாக்குறோம், ரைட்? ஓகே, பட் இட்ஸ் அபார்ட் ஃப்ரம் வாட் வி ஆர் லேர்னிங். பட் பாப்புலேஷன் இன்டராக்ஷன் கேட்டீங்கன்னா organisms that interacts in various ways to form a biological community. ஒரு ஒன்னா ஒத்துமையா இருக்கலாம் அப்படின்ற ஒரு கேட்டகரிக்குள்ள கொண்டு வரோம். அப்படி பாத்தீங்கன்னா interaction between two species we call them as interspecific interaction. சரியா? which means ரெண்டு different species குள்ள உள்ள interactions we call them as interspecific. So the interspecific interaction வந்து பாத்தீங்கன்னா it can be based upon these factors. என்ன factors? Mutualism, competition, predation, parasitism, communalism, and we have amynalism. இந்த factors பேஸ் பண்ணி தான் யார் இருப்பா இந்த interspecific interactions வந்து நமக்கு இருக்க போகுது. இப்போ one by one நம்ம வந்து பார்க்கலாம். Just look at this diagram. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். Yes, what is the fourth picture? Fourth picture என்ன தெரியுது பாருங்க. What is it? What is the fourth picture? That is diagram பார்த்தா சொல்லலாம். Can see some white things, some green color thing. What is this fourth picture? என்னது? Picture தெரியுதா? விசிபிளா இருக்கா? Yes, can give a try. Picture பார்த்து கதை சொல்லுங்கம்மா. Picture பார்த்து கதை சொல்லுங்க. என்ன நடக்குது? Yes, parasite. So what is happening? Green color வந்து பாத்தீங்கன்னா it's a caterpillar. Caterpillar மேல what you can see some kind of larval eggs மாதிரி இருக்கு. அது என்ன பண்ணுது? They are just having them. They will be literally feeding on the caterpillar அப்படின்னு கூட நான் சொல்ல முடியும். கரெக்ட்டா? A kind of parasitic mode. Okay. இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ட்ரீ இருக்கு. ட்ரீக்கு மேல you can see some growth actually. தெரியுதா? செடிங்க வளருது. What is an epiphyte? Epiphyteனா என்ன? Epiphyte என்ற வார்த்தை கண்டிப்பா நம்ம லோவர் கிளாஸ்ல படிச்சிருப்போம். You would have come across this term, epiphyte.
எபிஃபைட்க்கு ஒரு பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் வேண்டா, இதெல்லாம் நம்ம படிச்சிருப்போம். வேண்டா இஸ் an epiphyte. இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி லோவர் சின்ன கிளாஸஸ்ல நம்ம படிச்சிருப்போம். What is an epiphyte? If you don't know, it's okay. Let me know. I'll tell. சரி, நானே சொல்றேன். இந்த epiphyte வந்து பாத்தீங்க literally a kind of parasitic mode, which means ஒரு ட்ரீக்கு மேல இன்னொரு ட்ரீ வந்து வளருது. But it does not take the nutrition. இல்ல என்ன பண்ண சிம்பிளா ஒரு சப்போர்ட்டுக்காக தான் they will be winding off on the other plant தவிர they are not going to grow on them, they are not going to take the nutrition. ஒரு சப்போர்ட்டுக்காக மட்டும் தான் they will cling to other plant and they will keep on growing. They are not going to take any nutrition எடுக்கிறது வந்து பாத்தீங்கன்னா parasitic modeல தான் they will keep on taking the nutrition. இது nutrition base பண்ணலாம் கிடையவே கிடையாது. அந்த மாதிரி இருக்கிறது தான் we call them as an epiphyte. Just for a support purposeக்கு மட்டும் தான் அவங்க இன்னொரு ஆர்கானிசம் மேல ஒட்டிக்கிட்டு இருப்பாங்க. சரியா? This is what we call them as an epiphyte. So இத பத்தி நம்ம எல்லாமே டீடைலா வந்து பார்க்கலாம். And third நம்ம கிளியரா பார்க்கலாம். Predation, predators, கரெக்ட்டா? Survival. இப்போ இந்த lion survive பண்ண என்ன பண்ணி ஆகணும்? இந்த buffalo வந்து kill பண்ணி தான் there is no other go. நம்ம பாவம் பார்த்து விட்டோம்னா it will not be able to survive. Yes. Next one, first topic நம்ம பார்க்கலாம். Predation. Just now I told you. நான் மாறி மாறி தான் கொடுத்திருக்கேன். Just now I told you predators. If they want to survive, they have to move on. கரெக்ட்டா? இல்ல second term பாருங்க. About 25% of the insects are phytophagus. What do you mean by phytophagus? What is phytophagus, people? Yes? Sorry? No, it's not. It's a predators factor. It's not a parasite. நம்ம predators தான் பார்க்கிறோம். What is phyto? நம்ம phytoplanktons எங்கயோ படிச்சோம். ஞாபகம் இருக்கா? I think I told you. Small tiny plants அப்படின்னு சொல்லி பார்த்திருப்போம். இது phytophagus அப்படின்னா which means these insects, only 25% of insects will be feeding on plants. Plants base பண்ணி feed பண்ணக்கூடிய insects எத்தனை இருக்காங்க? 25% they are there. Okay வா? So which means என்ன அர்த்தம்? They have exploit and another organism in order to survive. Agree? இது exploit தானே பண்ணுது. literally அப்படிதான் நம்ம சொல்ல முடியும், right? So இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ecological content, ஒரு ecology நான் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா all carnivores, herbivores etc are predators obviously. ஏன்னா இப்போ வந்து herbivores நம்ம யாரை சொல்லுவோம்? Plant eating animals. கண்டிப்பா பேர் செடி தான் சாப்பிடுவோம். அப்ப நம்ம செடியை நீ எக்ஸ்பெக்ட் பண்றதுதானே அர்த்தம். நம்ம ஒரு killing one another thing. இது நம்ம predation categoryல நம்ம வந்து பாக்குறோம். And therefore the predators in nature are prudent. எனக்கு இந்த prudent வார்த்தைக்கு நீங்க அடுத்த கிளாஸ்ல you have to get me the perfect explanation. What is the யாருக்கு தெரிஞ்சதுனா இப்ப சொல்லுங்க. I will correct if it's right or wrong. அப்படியே எனக்கு அடுத்த கிளாஸ்ல சொல்லுங்க. Does anyone know what is prudent? Prudent. We know what is the predator, but what is the prudent? Any idea? Fine. Next class எனக்கு தெரிஞ்சு வந்து சொல்லுங்க. இது பேசிக்கா நம்ம அடிக்கடி பார்க்கக்கூடிய ஒரு டேர்ம் தான். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் predators. இந்த டாபிக் அகைன் நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன். ஒரு டெசர்ட் பிளான்ட் நம்ம எடுத்துக்கலாம். டாக் அபவுட் கேக்டஸ் எடுத்துக்கிறேன். ஒரு முள் இருக்கிற செடி. We know why the cactus, இது வந்து அப்பென்ஷியா actually, but still ஒரு கேக்டஸ்க்கு மேல we can see thorns. Thorns வந்து எதுக்கு இருக்கும்? It acts as a kind of defense mechanism. ஒரு predator வந்து அவங்கள சாப்பிடாம இருக்கிறதுக்கு I have to have this. கரெக்ட்டா? யோசிச்சு பாருங்க. ஒரு டெசர்ட்ல நிறைய அப்பென்ஷியா நான் போட்டுட்டேன். அதை சாப்பிடக்கூடிய predators எதுவுமே அங்க இல்ல. அப்ப what will happen? Opensia fulla they will start to spread. They will literally enjoy the surrounding, right? ஆனா இதுவே opensia சாப்பிடக்கூடிய ஏதோ ஒரு அனிமல் இந்த இடத்துல இருந்துச்சு or insect இருக்குன்னு எடுத்துக்கலாம். What will happen? Obviously their population will decline. கண்டிப்பா அழிஞ்சு போறதுக்குமே சான்சஸ் வந்து நமக்கு. சோ predators வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆர்கானிசம் வந்து நல்லா grow ஆவறதுக்கும் சரி, இல்லாட்டி grow ஆகாம extend ஆவறதுக்குமே the predators will be playing a very important, ஒரு food cycle-க்கு வந்து they very important. So next one பாத்தீங்கன்னா predators are used in biological control methods. So what is this? Any idea? Biological control method. என்னது? What is biological control method? சொல்லுங்க. Pesticide biological control method. Okay. Any other answer? Exploiting. Okay. Fine. சரி, இப்போ நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் கொடுக்குறேன். ஒரு ஆர்கானிசம் இருக்குன்னு எடுத்துக்கலாம். அந்த ஆர்கானிசம் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு அது தேவையில்லை. இமேஜின் ஒரு ஃபீல்ட்ல வச்சுக்கலாம். ஒரு ஃபீல்ட்ல வந்து பாத்தீங்கன்னா I have many insects. நிறைய பூச்சி இருக்கு. நான் I don't want to use any pesticide. நான் என்ன பண்ணேன்னு கேட்டீங்கன்னா I am growing some fishes. நீங்க இந்த நியூஸ்ல கூட பாத்துருக்கீங்க, நிறைய இடத்துல படிச்சிருப்பீங்க. ஒரு ஃபார்ம்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபீல்ட்ல வந்து கிராப்போ வளரும், ஃபிஷஸும் at the same time they will be growing. What is the reason அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஃபிஷஸ் என்ன பண்ணும்? அது போடுற எக்ஸ்கிரீட் வந்து literally செடிக்கும் நல்லது. At the same time fishes will eat the பூச்சி, small tiny பூச்சி கூட அவங்க சாப்பிடுறாங்க. கரெக்ட்டா? So which means I am going to use something that is not going to harm
the crops also. இதெல்லாம் பாத்தீங்கன்னா biological control methods அப்படின்னு சொல்லி நம்ம படிக்கிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா predators maintain the species diversity in a community. So obviously predators வந்து பாத்தீங்கன்னா இப்போ இந்த ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்திருப்போம் இந்த டயக்ராம் வாங்க. எஸ், இப்போ இந்த டயக்ராம்ல பாத்தீங்கன்னா இப்போ இந்த லயன் வந்து இந்த பஃபலோ வந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்குன்னா வாட் வில் ஹேப்பன்? கண்டிப்பா இந்த பஃபலோட ரேட் வந்து ஒரு நாளைக்கு வந்து கம்மியாயிரும். இல்ல எனக்கு வயிறு போதுமே நான் சாப்பிடவே மாட்டேன்னு நினைச்சதுன்னா கூட it will keep on increasing. So predators வந்து பாத்தீங்கன்னா literally they play a very எதுக்கு ஒரு இடத்துல கொடுத்திருக்கிற இடத்துல வந்து ஒரு population increase ஆகுறதும் சரி decrease ஆகுறதும் சரி the predators can maintain them. Next one பாத்தீங்கன்னா defense of prey species to lessen the impact of predation. First time camouflage. So camouflage நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம். எங்க பேர், இந்த போலார் பேர்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்னோ அண்டார்டிக் ரீஜன்ல அதுவும் ஒயிட் கோட் இருக்கும். ஒயிட் they literally hide themselves. அப்போ டக்குனு ஒரு அதுக்கு தேவையான prey வந்து கிட்ட வந்துச்சுன்னா they will easily target the prey and they will kill and eat the prey. கரெக்ட்டா? இதுவும் பாத்தீங்கன்னா literally என்ன பண்ணுது? It's a kind of defense mechanism. ப்ரொடெக்ட் பண்ணவும் செஞ்சுது, அது சாப்பிடவும் செய்யுது. கரெக்ட்டா? நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா இதை நீங்க காமனா பாத்துக்கலாம் வீட்லயே. Can you see here? It's nothing but ஒரு kind of a locust. இலை பூச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியே இலை மாதிரியே இருக்கும். அது என்ன பண்ணுது? லைக் கேமோஃப்ளாஜ் பண்ணிக்குது. பக்கத்துல டைனி பூச்சி வரும்போது அப்படியே அட்டாக் பண்ணி ஈஸியா சாப்பிடுவாங்க. இதே இது வேற கலர் இருந்துச்சுன்னா சாப்பிட முடியுமா? இதெல்லாம் நிறைய பார்க்கலாம் ஆக்சுவலி. இதுவும் வந்து பாத்தீங்கன்னா கேன் யூ see இந்த இடத்துல பூச்சி இருக்காது, இலைக்கு இலை சம்பந்தமே இல்லை. லிட்டரலி ஒரு பெர்ஃபெக்ட் கேமோஃப்ளாஜ். அப்படியே இல்லாட்டி நான் வீட்டுல கெமிலியன் பார்ப்போம். அதெல்லாம் சொல்லுவாங்க ஓனானா பச்சோந்தி, அந்த இலைக்கு இலை வந்து ஒன்னா அப்படியே மிங்கல எடுத்து சுத்திட்டு இருப்பாங்க எல்லாருமே வந்து, இல்லையா? எஸ். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா தான்ஸ். just now we saw first வந்து camouflaging எப்படி camouflage பண்றாங்கன்னு சொல்லி பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து thorns. just now we saw அந்த முள்ள என்ன பண்ணும்? prey வந்து சாப்பிடாம இருக்கிற மாதிரி முக்காவாசி they will be taking care. இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த கெலோட்ராபிஸ்ல கூட வந்து அதோட பால் இருக்கும் பாத்திருக்கீங்க. கெலோட்ராபிஸ் அந்த எருக்கம் பூன்னு சொல்லுவாங்க. இந்த பிள்ளையாருக்குலாம் மாலை போடுவது they use one flower. ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா அதை நீங்க உடைச்சீங்கனாலே ஒரு மில்க் மாதிரி வரும். அந்த மில்க் வந்து பட்டுதான் நல்லது இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி சில அனிமல்ஸ்க்குலாமே இட்ஸ் வெரி நாட் சேஃப் ஃபார் them. அப்ப என்ன பண்ணும்? produce poisonous cardiac glycosides. இந்த வார்த்தையை நோட் பண்ணுங்க. I don't know if it's in your book or not. Please make a note of it. எக்ஸாம்ல வந்து கேட்பாங்க. So calotropis is producing a kind of poison substance which is called as cardiac glycosides. So which means ஆடு மாடுலாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த தின்னாது. நான் சாப்பிட்டா என்ன ஆகும்? அந்த மெட்டீரியல் வந்து உள்ள போச்சுன்னா it will be acting as a poison for them. It's also a kind of defense mechanism அப்படின்னு சொல்லி நம்ம வந்து எடுத்துக்கலாம். சரியா? Can make a note of this. cardiac இது calotropis ல என்ன இருக்கு? cardiac glycosides. Okay, shall I move on? Yes. Next one பாத்தீங்கன்னா yes, competition. So obviously இப்போ imagine ஒரு ஃபாரஸ்ட், ஒரு கொடுத்திருக்கிற ஃபாரஸ்ட் ஏரியால வந்து ஒரே ஒரு பஃபலோ தான் இருக்கு. then we have 2 lions அப்படின்னு எடுத்துக்கலாம், or 4 lions எடுத்துக்கலாம். யார் முதல்ல அதை அடிச்சு சாப்பிட போறா? who is going to get the major portion அப்படிங்கும்போது காம்படிஷன். இப்ப நானே சொன்ன முன்னாடி ஒரு எக்ஸாம்பிளே இருக்கு. ஒரு கிளாஸ் ரூம்ல வந்து 20 மெம்பர்ஸ் இருக்கிற இடத்துல 10 தேவையான ஃபுட் தான் இருக்குன்னா கண்டிப்பா there will be some huge competition, right? so competition அப்படின்னு எடுத்துக்கும் போது பாத்தீங்கன்னா இதுல வந்து நம்ம ரெண்டு விஷயம் பண்ணலாம். ஒண்ணு வந்து யாரு சண்டை போட்டு அடிச்சு சாப்பிடுறீங்களோ whoever is going to win you can survive. அப்படி இல்லையா நான் என்ன பண்றேன், இந்த ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு half an hour ஃபர்ஸ்ட் நான் வந்து சண்டை போட்டுக்கிறேன். I mean I will eat that. அடுத்த half an hour நீ போய் சாப்பிட்டுக்கோ. so it means அவங்களுக்குள்ளே they can adjust பண்ணி சாப்பிட்டீங்கன்னா கூட everyone can survive. கரெக்ட்டா? so competition வந்து பாத்தீங்கன்னா is nothing but a process in which fitness of one species lower in the presence of another species. so கண்டிப்பா ஒரு இடத்துல நான் சொன்ன ஒரு இடத்துல ஒரு டெசர்ட்ல வந்து ஒரு பஃபலோக்கு வந்து 4 லைன் இருந்துச்சுன்னா யார் வந்து நல்லா ஃபிட்டா இருக்காங்களோ they only will be able to survive. okay, இப்போ இந்த ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பாருங்க. unrelated species can also compete for a resource. okay, ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஒரு பாண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா phytoplanktons நிறைய இருக்கு. just now I told you what's the phytoplankton. what's the phytoplankton? இதுல வந்து zooplankton because நான் வாட்டர் பத்தி பேசுறேன். I'm sorry. what's the zooplankton? I told you what is the phytoplankton. Can you assume what is zooplankton from this? Zoo na enna animals correct ah அப்படினு பாத்தீங்கன்னா tiny microscopic aquatic or animals அப்படினு நான் சொல்லி எடுத்துக்கிறேன். சரியா? இப்போ இல்ல பாத்தீங்கன்னா அந்த aquatic zooplanktonsக்கு ரெண்டு பேர் கம்பீட் பண்றாங்க. யோசிச்சு பாருங்க யார் யாருன்னா இந்த flamingos என்ற birds also
they will be feeding on those zooplanktons. Apart from that, and the pond இருக்கக்கூடிய fishes also will be competing, right? So which means ஒண்ணுத்துக்கு more than இதுல வந்து பாத்தீங்கன்னா flamingo is a different species, fish also a different species. So ரெண்டு different species ஒரு particular food source வந்து சண்டை போடுறாங்க, சரியா? இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா example flamingos and fishes fighting for a zooplankton, சரியா? This is what we have been giving. So இது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து interference competition, சரியா? which is nothing but the feeding efficiency of one species will automatically be reduced. எதுக்கு? இன்னொரு யோசிச்சு பாருங்களேன், fishes வந்து தம்மாதுண்டு குட்டி குட்டி டைனியா தான் இருக்கும், ஆனா அதுவே ஒரு பெரிய flamingo வந்து அது ஈக்குவலா ஃபைட் பண்ணும்போது who will be winning? who's other one strong? எல்லாம் அவங்க தான் வந்து வின் பண்ண போறாங்க. நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா எவிடன்ஸ். நம்ம இது வரைக்கும் பார்த்தது யாரு ஃபைட் பண்றா, காம்படிஷன் எப்படி நடக்குதுன்னு பார்த்தோம். and we have evidence. இது வந்து பாத்தீங்கன்னா I think it's there in a book also, but you can check. Abington tortoise எந்த ஐலண்ட் பாத்தீங்கன்னா Galapagos Islandsல வந்து, which means they become extinct within a decade after goats were introduced on the island. எதுக்கு? goats என்ன பண்ணுச்சுன்னு கேட்டீங்கன்னா நிறைய வந்து இந்த இலையை சாப்பிட ஆரம்பிச்சு. ஆனா பட் அந்த கோட்டே இல்லாத போது இவங்க சூப்பரா சர்வை பண்ணிட்டாங்க. they ate on the leaves everything. ஆனா once goat introduce பண்ண என்னாச்சு, இவங்க சூப்பரா ஈஸியா கீழே இருக்கிறது எல்லாமே சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க because they can't எக்கி சாப்பிட முடியுமா tortoise island? சாப்பிட முடியாது. அப்போ கீழே இருக்க லீவ்ஸா சாப்பிட்டு ஆகணும்ன்ற மாதிரி கான்செப்ட். அப்ப கோட்ஸ் வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆச்சு, அவங்க கீழே இருக்கிறது எல்லாமே சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. டார்டாய்ஸ்க்கு வந்து ஃபுட்டே இல்லாம போச்சு. So at last what happened? இந்த Abington tortoise அப்படின்றது they become extinct. எதுக்கு அப்புறம் goats நான் வந்து reduce பண்ண. இது like perfect example. ஒரு காம்படிஷன் யாருக்கு யார் முடியுமோ அவங்களால மட்டும் தான் சர்வை பண்ண முடியும். they able to fight, they are able to adapt, they only can be able to survive. next one பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப important, Gauss's competitive exclusion principle. இது என்ன சொல்றாங்கன்னா, two closely related species competing for the same resource cannot coexist. Just now I told you about the zooplanktons. zooplanktons தண்ணியில இருக்கு, ஒரு பெரிய flamingo சண்டை போடுது, ஒரு குட்டி ஃபிஷோ சண்டை போடுது. ரெண்டு பேருமே வேற வேற சைடுல இருக்கும்போது can they survive? கண்டிப்பா யார் வந்து ஒண்ணுத்துக்கு ஒண்ணு விட்டு கொடுத்து வாழ முடியாது கண்டிப்பா. because which is the எப்படி சொல்றது highest species, highest levelல இருக்கும், அவங்க மட்டும் தான் they will be able to survive. so two closely species competing for the same resource cannot coexist indefinitely and competitively the inferior one will be eliminated. கரெக்ட்டா? இப்போ flamingo fish சண்டை போடுது ஒரு zooplanktonக்கு, யார் எலிமினேட் ஆவா? obviously fishes will be eliminated. கரெக்ட்டா? அப்ப யார் சர்வைவ் பண்ண போறா? flamingo தான் வந்து சர்வைவ் பண்ண போறாங்க. சோ இதுதான் நம்ம சொல்றது யாருன்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு பேர் நம்ம என்ன சொல்றோம்? Gauss competitive exclusion principle, which means inferior one will be eliminated, superior one only will be surviving. சரியா? இதுக்கு நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா we are going to see about the resource partitioning. so the resource partitioning இதுதான் நான் சொன்னேன், which means இந்த ரூம்ல வந்து 20 மெம்பர் இருக்காங்க, 10 பேருக்கு தான் ஃபுட் இருக்குன்னா அப்ப நான் என்ன பண்றேன், பிரிச்சுக்கலாம். ஓகே, நான் வந்து ஒரு half an hour சாப்பிடுறேன், அடுத்த half an hour எவ்வளவு முடியுமோ நீ சாப்பிட்டுக்கோ, அடுத்த half an hour நான் சாப்பிட்டுக்கிறேன். சோ இருக்கக்கூடிய ரிசோர்ஸை they can share among themselves. இதுதான் நம்ம என்ன சொல்றோம், resource partitioning. ஓகே, இத பாத்தீங்கன்னா they have given one example. actually இந்த பேர்டுக்கான எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க. ஒரு மரத்துல வந்து நான் எங்க சர்வைவ் பண்ணோம், எல்லா பேர்ட்ஸும் ஒரு மரத்துல வந்தா முடியுமா? ஐ வில் லிவ் ஹியர், நீங்களே உங்க இடத்த பங்கு பிரிச்சுக்கோங்க, நான் இங்க தான் இருப்பேன், நீங்க தான் பிரிச்சு, there is no going to be like சண்டை போறதுக்கு ரீசனும் தேவைப்படாது, சாப்பாடுக்கு எந்த பிரச்சனையுமே வந்து இதுல வந்து வரப்போறது கிடையாது. நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா we are going to see about the parasitism. இந்த தேர்ட் பிக்சர் நம்ம பார்த்தோம், ஞாபகம் இருக்கோ? ரிமெம்பர் நான் ஸ்டார்டிங் இந்த பிக்சர் பத்தி தான் கேட்டேன். என்ன நடக்குறாங்க, கேட்டர்பில்லர் இருக்காங்க, மேல வந்து லார்வா, யார் லார்வா? பாரசைட். இதுல வந்து பாத்தீங்கன்னா வாஸ்போட லார்வா வந்து லிட்டரலி they are going to survive. நம்ம parasites நம்ம ஏற்கனவே எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு கான்செப்ட் தான், which means they will be living on a live host அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். they will be living on the live host, but these hosts will not, the ஒரு ஆர்கானிசம் வந்து இன்னொரு உயிரோட இருக்கிற ஆர்கானிசம் மேல ஒட்டிக்கிட்டு they will be surviving, but they will not be killing the host also. ஹோஸ்டையும் சாவடிக்காது, at the same time என்ன ஆகும், ஹோஸ்ட் இருக்க நியூட்ரிஷன் எல்லாமே இவங்க எடுத்துட்டு வாழ்ந்துட்டு இருப்பாங்க. பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் இஸ் லைக் ஹெட் லூஸ், தலையில வந்து சில பேருக்கு பெயின் இருக்கும், அப்படியே டிக்ஸ் பார்க்கலாம் காமன் அனிமல்ஸ்ல. டிக்ஸ் என்ன பண்ணும், நாய் உண்ணிலாம் இருக்கும், நாய் பூனை மாடு எல்லாம் அது என்ன பண்ணும், அனிமல்ல சாவடிக்காது, பட் ஸ்டில் நியூட்ரிஷன் சாப்பிட்டு நல்லா கொழுத்து போய் நல்லா வளர்ந்துருவாங்க. ஈவன் இந்த பெயின்லாம் கூட பாத்தீங்கன்னா ஹியூமன் பீயிங்ஸ் இருக்கும். அது இது இஸ் நாட் கோயிங் டு கில் அஸ், ரைட்? ஆப்வியஸ்லி நம்ம கொலை பண்ண சாவடிக்க போறது இல்ல, ஆனா என்ன ஆகுது, இருந்துகிட்டே தான் இருப்பாங்க, வளர்ந்துகிட்டே தான் இருப்பாங்க. இதை நம்ம என்ன சொல்லுவோம், இந்த parasitism மோட்ல வந்து நம்ம எடுத்துட்டு வரோம். நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா adaptations of parasites. எப்படிலாம் அடாப்ட் பண்ணிக்கோன்னு கேட்டீங்கன்னா, laws of sense organs, presence of adhesive organs. for example, leech perfectா இருக்கும், suckers படிச்சிருக்கோமா, அந்த ஒரு ரவுண்டான ஒரு teeth மாதிரி, which means they are able to attach themselves to the host.
அப்புறம் ஹை ரீப்ரொடக்டிவ் கெப்பாசிட்டி. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லைஸ்லாம் பாத்தீங்கன்னா தே வில் ஸ்ப்ரெட் ராபிட்லி, அப்படியே ஃபாஸ்டா போயிட்டே இருக்கு. ஈவன் டிக்ஸும் பாத்தீங்கன்னா அதனால தான் மல்டிப்ளை டைமிங் போயிட்டே இருக்கும். அண்ட் லாஸ் ஆஃப் டைஜஸ்ட் சிஸ்டம், அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா டைஜஸ்ட் பண்ற அவசியமே கிடையாது. லிட்டரலி ஒரு டம்ளர்ல வந்து ஸ்ட்ரா போட்டு ஜூஸ் குடிக்கிற மாதிரி தான். தே வில் அட்டாச் themselves, நியூட்ரிஷன் அப்படியே எடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க. there is no need for digestion, nothing. சிம்பிளான இன்ஸ்டன்ட் எனர்ஜி மாதிரி தான். that's why they keep on dividing rapidly. சரியா? இதெல்லாமே the adaptations of the parasites. next one பாத்தீங்கன்னா life cycles of parasites are often complex. so obviously இது ரெண்டு எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க. one is going to be human liver flu, another one is going to be malarial parasite. சரி, மலேரியா அப்படின்ற வார்த்தை நான் சொல்லும்போது நமக்கு யார் ஞாபகம் வரும்? who is that causing agent of malaria? malaria யார் cause? don't tell mosquito is spreading agent, but who is causing this malaria? very good, plasmodium. அதே நிறைய varieties இருக்கு. yes, plasmodium, falciparum, plasmodium vivax, நிறைய varieties இருக்கு. correct? so which malarial parasite will be needing mosquito to spread to the another host. like other one kind of mechanism, they are not spreading directly, ஒரு host மூலமா பரப்பி விடுறாங்க. next one பாத்தீங்கன்னா human liver flu depends on two intermediate, which means a snail and a fish. so which means ரெண்டு பேர் இருந்தா மட்டும் தான் அவங்க லைஃப் சைக்கிள் வந்து கம்ப்ளீட் பண்ணவே முடியும். ரெண்டு ஆர்கானிசம் அவங்களுக்கு வந்து தேவைப்படுற மாதிரி இருக்கும். அந்த ஒரு விஷயம் நான் சொன்ன மாதிரி ஸ்டார்டிங்லயே parasites வந்து பாத்தீங்கன்னா they will not be harming the host. சிம்பிளா அட்டாச் பண்ணி நியூட்ரிஷன் மட்டும் தான் எடுத்துருப்பாங்க, அவங்கள சாவடிக்க போறதெல்லாம் கிடையாது. but if you talk about saprophyte, what is a saprophyte? saprophyte na enna? yes, they'll be feeding on dead and decaying organic matter. செத்து போன ஆர்கானிசம் மேல தான் எடுத்து நியூட்ரிஷன் வந்து எடுத்து இன்ஸ்டன்ட் நியூட்ரிஷன் மாதிரி தான். கரெக்ட்டா? இப்ப நம்மலாம் எந்த நியூட்ரிஷன் கீழ வருவோம்? ஹியூமன் பீயிங்ஸ்ல எந்த நியூட்ரிஷன் கேட்டகரி கீழ வருவோம்? we saw for parasite, we saw for saprophyte. in which category we human beings will be coming? heterotrophs. yes, heterotrophsல ஒரு சப்டிவிஷன் இருக்கு. actually பாத்தீங்கன்னா heterotrophs கீழ தான் யார் வருவா? parasites வருவாங்க, saprophytes வருவாங்க. we have a third subdivision also. அதுக்கு தான் நம்ம human beings போய் வருவோம். what are we called? நம்ம என்ன பார்த்தோம் அத? I think I have learned in the 10th standard if I am correct. what is it called as? yes, holozoic mode of nutrition. இப்போ இதுலயே வந்து பாத்தீங்கன்னா parasites இருக்கட்டும், saprophyte இருக்கட்டும், ஒரு instant nutrition. டைஜஷன்லாம் பண்ணவே தேவை, அப்படியே உட்காருவாங்க, நியூட்ரிஷன் குடிச்சிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனா நமக்கு அப்படி கிடையாது. நான் வாயில போட்டோன்னே will I be able to get the nutrition? no, I have to eat, I have to digest ஆகிட்டு பிளட்டுக்கெல்லாம் போன நியூட்ரிஷன், அதுக்கப்புறம் it has to go to other organs. so இந்த மோட் தான் நம்ம என்ன சொல்வோம்? holozoic mode of nutrition. ஒரு சின்ன ரீகேப் மாதிரி. fine. இப்போ parasites வந்து பாத்தீங்கன்னா we can categorize into two types. first one ectoparasite, another one is going to be endoparasite. ectoparasite and endoparasite. ecto என்ன அர்த்தம்? வெளிய. they will be attaching themselves to the outer side of an organism. for example the human lice இருக்கட்டும், ticks and even சில the caterpillar, கம்பளி பூச்சி எல்லாம் பாத்தீங்கன்னா வெளியே தான் ஓட்டிட்டு they will be like sticking everything. nutrition வந்து even கஸ்கட்டா நம்ம பார்த்திருப்போம். கரெக்ட்டா? plant treesக்கு வந்து வெளியே தான் they will taking the nutrition. ஆனா இதுவே நீங்க வந்து endoparasites பாத்தீங்கன்னா what happen? they will be living inside the body of an organism. for example worm, even நம்ம எல்லாருக்கும் தெரியும் human intestineல கூட will be having some tapeworms எல்லாமே இருக்கும். நம்ம நியூட்ரிஷன் எடுத்துட்டு அவங்க வளர்ந்துட்டு இருப்பாங்க பிஸியா. liver fluke, நம்ம இப்ப just now we saw roundworms. so which means ectona வெளிய, endona உள்ள, they will take the nutrition and they will go on rapidly. next one பாத்தீங்கன்னா brood parasitism in birds. இது ரொம்ப ஒரு காமனா நம்ம பார்க்கலாம், நம்ம வீட்டு பக்கத்திலேயே வந்து பார்க்கலாம். காக்கா, crow and குயில். so குயில் வந்து பாத்தீங்கன்னா அதுவும் கருப்பு கலர்ல தான் இருக்கும், காக்காவும் கருப்பு கலர்ல தான் இருக்கு. விஷயம் கேட்டீங்கன்னா குயிலுக்கு வந்து கூடு கட்ட தெரியாது. they will not be, they don't know how to build a nest. அவங்க nest build பண்ணவே தெரியாது. ஆனா crowக்கு வந்து பாத்தீங்கன்னா they will be able to build a nest. அப்ப என்ன பண்ணும்? குயில் வந்து எக்க கொண்டு போயிட்டு காக்காவோட கூடுல வந்து போட்டு போயிடும். அப்ப என்ன ஆயிடும்? காக்காக்கு வந்து தெரியாது. லிட்டரலி it will keep on அவங்களோட குழந்தை மாதிரி வளர்த்து, once they hatch அப்பதான் வித்தியாசமே தெரியும், இவதான் காக்கா, இவதான் குயில்னு. தெரிஞ்சதுக்கு அப்புறம் what will do? It will kick out the bird actually. தரத்தி விட்டுரும். இதான் நம்ம என்ன சொல்லுவோம்? brood parasitism in bird, which means இன்னொருத்தர் நீ வளர்த்துக்கோ, வர வரைக்கும் வளர்ந்ததுக்கு அப்புறம் தெரியும் ஓகே இவதான் kicked out, அதுக்கப்புறம் இவங்க எடுத்து வளர்க்க ஆரம்பிச்சிருவாங்க. இதை perfect example for குயில் and crow. அந்த கான்செப்ட் தான் இது. next type of interaction is going to be communalism. சரி, இந்த communalism startingல I showed you this picture if you remember. இதை விடுங்க. barnacles on a whale. barnaclesனா என்னது? what is a barnacle? what is a barnacle? அத கேள்விப்பட்டிருக்குமா? barnacles? no.
சரி, இதுல பாத்தீங்கன்னா ஒரு குட்டி ஷெல் மாதிரி இருக்கும். அது என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா, இந்த டார்டாய்ஸோட ஓடு மேல இல்லாட்டி பெரிய பெரிய வேல் ஃபிஷஸ் மேல ஓடு மேல தே வில் பி growing. லிட்டரலி எப்படின்னா சர்வை பண்ணிட்டு லிட்டரலி டார்டாய்ஸ் மேல எது தெரியுமா இருக்கும்? ஒரு இடத்துல ஒரு இடத்துக்கு போக முடியாது அவங்களால. டார்டாய்ஸ் இருக்கும் சூப்பரா மூவ் ஆயிட்டே இருப்பாங்க. லிட்டரலி அட்டாச் அப்படியே ஒட்டிப்பாங்க அந்த டார்டாய்ஸோட ஸ்கின் அதோட ஷெல் மேல. ஐம் சாரி. இந்த விஷயம் கேட்டீங்கன்னா யோசிச்சு பாருங்களேன். அது வந்து ஒரு அளவுக்கு ஒரு ஷெல்லோட வெயிட் இருக்கும் எடுத்துக்கலாம். ஒரு டார்டாய்ஸ் மேல அளவுக்கு அதிகமா barnacles if they keep on attaching, and that what will happen? Weight தாங்க முடியாது. Tortoise also will not be able to survive actually. இது நம்ம formalism, which means ஒண்ணுக்கு மேல survive பண்ணி வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. But they're not going to kill them. They're not going to take the nutrition also. Simply they want to survive. அவ்வளவுதான். மூவ்மெண்ட்டுக்காக வளர்றதுக்காக மட்டும். இப்போ இத ஸ்டார்டிங்கே சொல்லிருப்பேன். ஆர்கிட் ஆன மேங்கோ ட்ரீ. ஒரு மேங்கோ ட்ரீக்கு மேல ஒரு ஆர்கிட் வளருது. Literally told the name epiphyte அப்படிங்கிற டேர்ம் நான் யூஸ் பண்ணிருப்பேன். So which means அந்த plant வந்து வளரணும் அவ்வளவுதான். எனக்கு நியூட்ரிஷன் தேவையில்ல, எதுவுமே தேவையில்ல. I just need to survive அவ்வளவுதான். எனக்கு அதுக்கு மட்டும் தான் தேவைப்படுது. நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா மியூச்சுவலிசம், மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங். ஒண்ணுத்துக்கு ஒண்ணு விட்டு கொடுத்து வாழ்றது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கரெக்டா? So yes, perfect example is lichens. That is the யாரு? அப்படி இல்லையா? நம்ம இந்த nitrogen fixing bacteria symbiotic relationship கேள்விப்பட்டிருக்கோமா? symbiosis. So the symbiotic relationship or symbiosis இந்த இதெல்லாம் எங்க நடக்கும்னு கேட்டீங்கன்னா in leguminous plantsல மட்டும் தான் இது happening. leguminous plantsனா என்ன? அந்த மேல for example இந்த பைசம் சட்டைவ மேல தோல் ஓடு இருக்க pods இருக்கக்கூடியது எல்லாமே leguminous plants. even for clitoria இதெல்லாமே leguminous plants கீழ தான் வரும். So what will happen? அந்த leguminous plant ஓட root இருக்கு அப்படினு கேட்டா இந்த you can see இந்த rootல மட்டும் யார் இருப்பான்னு கேட்டீங்கன்னா இந்த nitrogen fixing bacteria will be surviving in the root nodules. படிச்சிருப்போம் நினைக்கிறேன் in our lower classes. So the root nodules பாத்தீங்கன்னா root சின்ன சின்ன ball ஒரு bulb like structures மாதிரி இருக்கும். இந்த bulb like structures ல யார் இருப்பா? இந்த rhizobium for example அவங்க சர்வைவ் பண்ணிட்டு இருப்பாங்க. But what is the important purpose அப்படினு கேட்டீங்கன்னா இப்போ பிளான்ட்ஸ்க்கு வந்து apart from photosynthesis processல கிடைக்கக்கூடிய glucose, that means glucose will be converted into starch. plants என்ன பண்ண starch convert பண்ணிட்டு it will be storing in the root for future purposes. கரெக்ட்டா? எனக்கு பிளான்ட்க்கு வந்து starch மட்டும் தேவைப்படாது. apart from that I'll be eating some other nutrients also. அதுல ஒன்னு important யாருன்னு கேட்டீங்கன்னா நம்ம nitrogen. nitrogen is very essential for a plant to survive. இப்போ பிளான்ட்ஸ்க்கு எப்படி கிடைக்கும்? இந்த மாதிரி leguminous plantsலாம் வந்து பாத்தீங்கன்னா they need nitrogen, which means அவங்க என்ன இடத்துல வளருவாங்கன்னா atmosphere நிறைய abundant of nitrogen இருக்கும், but it will not be in the usable form. அப்ப அந்த usable formல கன்வெர்ட் பண்ண போறது யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த root nodulesல இருக்கக்கூடிய இந்த rhizobium, that is the nitrogen fixing bacteria. அவங்க என்ன பண்ணுவாங்க? atmosphere இருக்க nitrogen absorb பண்ணிட்டு ஒரு usable formல கன்வெர்ட் பண்ணிட்டு they will be giving to the plant. அப்ப பதிலுக்கு plant என்ன பண்ணும்? ஓகே நீ எனக்கு சூப்பரா ஃபுட் கொடுத்துட்ட, you can stay here, என்ன root nodule ஸ்டே பண்ணிக்கலாம் for free. It will be a give and take policy. எனக்கு ஒன்னு கொடுக்கிறேன், நான் உனக்கு இன்னொன்னு கொடுக்கிறேன். mutualism, understanding. இதெல்லாம் நம்ம இந்த கான்செப்ட்ல வந்து பார்க்க போறோம். அப்ப எக்ஸாம்பிள்ஸ் லைக் lichens and mycorrhizae இதெல்லாம் வந்து பார்க்கலாம். So mycorrhizae வந்து பாத்தீங்கன்னா it is the association between fungi and the roots of higher plants. இதுவே நீங்க lichens வந்து பாத்தீங்கன்னா between the fungus and the photosynthesis algae. இப்போ இந்த டயகிராம்ல பாத்தீங்கன்னா mycorrhizae வந்து can you see the ball like structures எல்லாமே யாரு? root nodules. இங்க தான் யார் இருப்பாங்க? nitrogen fixing bacteria இருப்பாங்க. atmosphere கன்வெர்ட் பண்ணி they will be giving. அந்த கான்செப்ட் தான் mutualismல வந்து வரும். இது வந்து பாத்தீங்கன்னா lichens. If you remember this diagram, நம்ம வந்து we saw about one principle, which means in the moth நம்ம எதுல பார்த்திருப்போம்? I think in our earlier topicsல வந்து பாத்தீங்கன்னா ஒரு லெசன்ல ஒரு white color moth இருந்தது, black color moth இருந்துச்சு. அந்த white color moth வந்து பாத்தீங்கன்னா ஒரு certain periodல நிறைய lichens இருக்கும்போது they were able to survive, which means moth வந்து white color இருந்தபோது lichens white color இருக்கா, they were able to camouflage பண்றதுனால predators வந்து அவங்க சாப்பிடல, they were able to survive. ஆனா after industries நிறைய வர சுத்தி பொல்யூஷன் அதிகமா ஆகணும், இந்த lichens எல்லாமே வளர ஸ்டாப் ஆயிடுச்சு. வாட் ஹேப்பன் அட் லாஸ்ட்? lichens இல்லாதனால white color moth வந்து அட்டாச் பண்ணாலும் predators ஈஸியா பார்த்து they were able to kill them. ஆனா who survived instead of them? black color moth வந்து were able to survive. So remember this experiment, I think I told you. Yes, இந்த எக்ஸாம்பிள்ல வந்து பார்த்திருப்போம். சோ அந்த கான்செப்ட்ல இவங்க எல்லாமே வந்து இருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா மியூச்சுவலிசம்ல some examples. fig tree and wasp. சோ வந்து fig and அத்தி பழம் சொல்லுவோம் இல்லையா? wasp என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா இந்த fig tree குள்ள தான் போயிட்டு they will be laying their eggs. eggs வச்சு சூப்பரா வந்து நல்லா வளர ஆரம்பிப்பாங்க. So once they mature, literally they will be coming out. So அது வந்து like understanding fruits குள்ள அவ்வளவுதான் சிம்பிளா சொல்ல போனா. நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா ஆர்கிட். இது வந்து பாத்தீங்கன்னா you have to learn this actually. இதுல வந்து ரெண்டு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். எஸ்,
இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆர்கிட், வாட் இஸ் an ஆர்கிட்? நம்ம இந்த கல்யாணத்துல ஃபங்க்ஷன்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வில் பி யூசிங் சம் டெக்கரேஷன் ஃப்ளவர் ஆர்கிட் பார்த்திருப்போம் கரெக்டா? எஸ். இதுல வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு ஃபர்ஸ்ட் டைப் பாருங்க, செக்ஷுவல் டெசிட் ஆஃப் மெடிட்டரேனியன் ஆர்கிட். இத லுக் அட் திஸ் டயகிராம். இது ஆக்சுவலி இந்த பர்பிள் கலர்னு கேட்டீங்கன்னா நத்திங் பட் அ பெட்டல். இட்ஸ் நாட் அ பீ, இட்ஸ் நாட் எனிதிங். இப்போ என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா ஒரு பீ வந்து லிட்டரலி தே வில் கம் அண்ட் ட்ரை டு மேட், இந்த ஆர்கிட் மேல மேட் பண்ண வரும். பட் தே won't know it is a leaf. அவங்க தெரியாது. what will happen? அவங்க ஆட்டோமேட்டிக்கா வந்து அட்டாச் பண்ணும்போது what is going to happen? pollen grains எல்லாமே stick. அவங்க ஆர்டிஃபிஷியல் என்ன பண்றாங்க, will be using a term pseudocopulates அப்படின்னு சொல்லி, which means they are not going to mate actually. ஒரு fake பண்ற மாதிரி தான், because இது ஏமாத்துது இந்த பிளான்ட். எதுக்கு? ஒரு பாலினேஷன் அட்டாக் பண்ற கான்செப்ட். அட்ராக்ட் பண்றாங்க எப்படி? அவங்க மாதிரி ஒரு ஃபீமேல் மாதிரி ஒரு பொசிஷனை கொண்டு வந்து அட்ராக்டிங். அப்ப என்ன ஆகுது? ஆட்டோமேட்டிக்கா அந்த உட்காரும் போதே pollen grains ஃபுல்லா அந்த பீல ஸ்டிக் பண்ணிக்கும். அது அடுத்த பேர்டு அடுத்த ஒரு ஃப்ளவருக்கு போது what happen? இங்க இருந்து அங்க ட்ரான்ஸ்ஃபர் ஆவாங்க. so pollination process will happen as usual beautifully. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா pseudocopulates. இதெல்லாம் ஒரு பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள். இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா இந்த கலர்ல இருக்கிறதுனால it is coming and attracting. இதுவே அந்த கலர்ல தான் will they be able to come, வந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது actually. that's a different concept இல்லையா? so which means இதெல்லாம் வந்து அவங்க சொல்லியிருப்பாங்க, reassemblance of its petal to the female bee. female bee மாதிரி இருக்கிறதுனால தான் ஒண்ணுத்துக்கு ஒண்ணு ஓகே நீ எனக்கு ஹெல்ப் பண்ண, I'll be helping you, ஒரு சூடோ காப்புலேஷன் ப்ராசஸை வந்து நம்ம வந்து எடுத்துட்டு போறோம். ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இதோட இந்த ஆர்கானிசம்ஸ் அண்ட் என்வரான்மெண்ட் வந்து முடிவு கதை மாதிரி தான். அதனால யூ ஹேவ் டு லேர்ன். இல்ல பேசிக்கா நீங்க பார்க்க வேண்டியது திரும்ப அந்த எக்ஸ்போனென்ஷியல் growthல பார்த்திருப்போம், லாஜிஸ்டிக்கல் growthல சம் டேர்ம்ஸ் வேர் தேர் ரைட், சம் ஃபார்முலாஸ் அது எல்லாமே பார்த்துக்கோங்க. இட்ஸ் பேசிக்கா நம்ம அட்டன் பண்ற மாதிரி தான் இருக்கும். திஸ் டாபிக் இஸ் ஓவர். அண்ட் இந்த அப்கமிங் கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா that is from Sunday batch இருக்கட்டும், Tuesday batch இருக்கட்டும், I'll be starting the biotechnology. சரி இதோட நம்ம டாபிக், நம்ம ஈஸி டாபிக்ஸ் எல்லாமே ஓவர். நம்ம அடுத்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போறது கன்வின்ஸா போறோம்னா we'll be finishing off the biotechnology concept. சரியா? So this is the end of the session ma. I'll share the PPT if you need, just let me know. Thank you so much. Thank you ma. Thank you ma. And Shweta you left. Thank you ma. Thank you. She was asking me about the test cross and back cross. எங்க போயிட்டா phone ல?